இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் சேனலுக்கு வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியக்கூடிய தலைமை ஆசிரியர்களே, தங்கள் பள்ளி அமைந்துள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய 5 வயதிற்கு மேற்பட்ட மற்றும் முதல் வகுப்பில் சேர இருக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அரசு பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேர்த்தால் கிடைக்கக்கூடிய நலத்திட்ட விவரங்களை அவர்களிடம் கூறி அவர்களுடைய குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க நாம் ஆவணம் செய்ய வேண்டும். தலைமை ஆசிரியர்களே, எம்இஸில் உங்களுடைய இண்டிவிஜுவல் 8 இலக்க யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி 5 வயதிற்கு மேற்பட்ட மற்றும் முதல் வகுப்பில் சேர இருக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட விவரத்தை நாம் பதிவு செய்ய வேண்டும். அதை எவ்வாறு எம்இஸில் பதிவு செய்வது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தலைமை ஆசிரியர்களே, உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் emis.tnschools.gov.in அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கான 8 இலக்க யூசர் ஐடியையும் பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பரில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இதை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. இதில் மேலே இருக்க 3 லைனை டச் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக அட்மிஷன் கால்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா உங்கள் பள்ளி அமைந்துள்ள சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய 5 வயதிற்கு மேற்பட்ட மற்றும் முதல் வகுப்பில் சேர இருக்கக்கூடிய மாணவர்களின் விவரங்கள் காட்டப்படும். நீங்கள் எந்த மாணவர்களுடைய பெற்றோர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டீங்களோ அந்த மாணவர்களுடைய பெயரை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதில் கடைசியாக அப்டேட் அப்படின்ற ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அந்த மாணவருடைய பெயர் காட்டப்படும். அது கீழே அந்த மாணவருடைய அப்பா அம்மா அவர்களுடைய பெயர்கள் காட்டப்படும். அதற்கு நேராக அவர்களுடைய தொலைபேசி எண் காட்டப்படும். அது கீழே பார்த்திங்கன்னா பெற்றோரின் தொலைபேசி எண்ணை அழைத்தீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போ அதற்கு பதில் அளிக்க கீழே இருக்க அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஃபோன் பண்ணப்போ அவர்கள் ஃபோனை எடுத்தாங்க அப்படின்னா அதில் இணைக்கப்பட்டது அப்படின்னு கொடுங்க. ஃபோன் எடுக்கலை அப்படின்னா இணைக்கப்படவில்லை, அல்லது தவறான எண்ணா இல்லை தவறான நபரா அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. இப்போ நான் ஃபோன் பண்ணப்போ அவங்க ஃபோன் எடுத்தாங்க, அதனால் இணைக்கப்பட்டது அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு வாங்க. அழைப்பிற்கு பதிலளித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபோன் பண்ணப்போ யார் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி அந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அவருடைய தந்தையா இல்லை தாயா இல்லை மற்றவைகளா, இதில் ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. நான் தந்தை அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது குழந்தையை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்த்தார்களா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் அளிக்க அது பக்கத்தில் இருக்க டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருந்தாங்கன்னா ஆம் அப்படின்னு கொடுங்க, சேர்க்கலை அப்படின்னா இல்லைன்னு கொடுங்க. இப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டாங்க, அதனால் ஆம் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 கேள்விகளுக்கும் நம்ம பதில் அளித்ததுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அந்த மாணவருக்கு நேராக பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வியூ அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த விவரங்கள்லாம் இங்கே உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுவதற்கு மேலே இருக்க இன்ட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏதாவது ஒரு மாணவர் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் சேர்க்கப்படாமல் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் ஏன் அரசு பள்ளிகளில் சேர்க்கப்படலை, அதற்கான காரணத்தை எவ்வாறு அப்டேட் பண்ணுவது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ எந்த மாணவர் இதுவரையிலும் பள்ளியில் சேர்க்கப்படலையோ அந்த மாணவர் பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய கடைசியாக அப்டேட் அப்படின்ற ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பெற்றோரின் தொலைபேசி எண்ணை அழைத்தீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதற்கு பதிலளிக்க அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க.
இதில் ஃபோன் அட்டன் பண்ணாங்கன்னா இணைக்கப்பட்டது அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த கேள்வி, அழைப்பிற்கு பதிலளித்தவர் யார்? அதற்கு பதிலளிக்க சைடில் இருக்க அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ தந்தை, தாய், மற்றவைகள் இதில் யார் ஃபோன் அட்டன் பண்ணாங்க, அதற்கு பதிலளித்தாங்க யார் அப்படின்றத நீங்கள் அந்த செலக்ட் பண்ணணும். இப்போ நான் தந்தை அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து, குழந்தையை அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்த்தார்களா? இப்போ இந்த கேள்விக்கு பதிலளிக்க அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பள்ளியில் சேர்க்கலை அப்படின்னா இல்லை அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் சேராததன் காரணம் என்ன? இப்போ இந்த கேள்விக்கு பதிலளிக்க சைடில் இருக்க டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் காரணம், குழந்தை தனியார் பள்ளியில் சேர்ந்தது. இரண்டாவது காரணம், குழந்தை அரசு பள்ளியில் சேர்ந்தது. இன்னும் முடிவு செய்யவில்லை. தமிழ்நாட்டை விட்டு வெளியேறினார். குழந்தை அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்ந்தது. அரசு பள்ளியில் குழந்தையை சேர்க்க போகிறேன். தனியார் பள்ளியில் குழந்தையை சேர்க்கப் போகிறேன். அரசு உதவி பெறும் பள்ளியில் குழந்தையை சேர்க்கப் போகிறேன். போதிய ஆசிரியர்கள், தரமான ஆசிரியர்கள் இல்லை. கழிப்பறை வசதி இல்லை. மற்றவைகள். இது போன்ற காரணங்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் அதுக்கு சரியான காரணம், ஏன் அந்த குழந்தை சேரலை அப்படின்ற காரணத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த குழந்தை தனியார் பள்ளியில் சேர்ந்து படிச்சிட்ருக்கு, அதனால் குழந்தை தனியார் பள்ளியில் சேர்ந்தது அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அனைத்து கேள்விகளும் பதிலளிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. அடுத்து, அரசு பள்ளியில் சேராததற்கு இங்கே கொடுக்கப்பட்ட காரணங்களை தவிர வேறு ஏதேனும் காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த காரணத்தை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே காரணங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ வேறு ஏதேனும் காரணங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு லாஸ்ட்டாக மற்றவைகள் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா ரீசன், காரணம் அப்படின்ற ஒரு பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் அரசு பள்ளியில் சேர்க்காததுக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை டைப் பண்ணிக்கலாம். இதுபோல் அரசு பள்ளியில் சேராததற்கு ஏதேனும் வேறு காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த காரணத்தை கூட இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் தலைமை ஆசிரியர்களே. உங்கள் பள்ளி அமைந்துள்ள குடியிருப்பு பகுதியில் 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கண்டு அவர்களுடைய குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தார்களா அல்லது சேர்க்கவில்லையா, இது போன்ற விவரங்களை தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்து அந்த விவரத்தை எமிஸ் வலைதளத்தில் பதிவு செஞ்சுக்கோங்க. தலைமை ஆசிரியர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.